தமிழ்நாடு லோக்சபா எலெக்ஷன் 12 விஐபி தொகுதியோட நிலவரம் என்ன? ஜெயிக்க போறது யாரு? புள்ளி விவரத்துடன் துல்லிய சதவிகிதத்துடன் முழு விவரம். தமிழ்நாட்டுல நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை களம் காணிச்சு. திமுக கூட்டணி சார்பில் திமுக 22 இடங்களிலும், காங்கிரஸ் 9 இடங்களிலும், சிபிஐ, சிபிஎம், விசிக தலா 2 இடங்களிலும், மதிமுக, இந்திய முஸ்லிம் லீக் கட்சி தலா 1 இடத்திலும் போட்டியிட்டது. இதுல திமுகவோட 22 இடங்கள்ல ஒரு இடத்துல உதயசூரியன் சின்னத்துல கொங்கு மக்கள் தேசிய கட்சி போட்டியிட்டுச்சு. அதிமுக கூட்டணி சார்பில் அதிமுக 33 இடங்களிலும், புதிய தமிழகம் 1 இடத்துல, அதுவும் இரட்டை இலை சின்னத்திலும், தேமுதிக 5 இடங்கள்லயும் போட்டியிட்டுச்சு. பாஜக கூட்டணி சார்பில் பாஜக 19 தொகுதிகளிலும், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், சிவனேசன், பாரிவேந்தர் ஆகியோரின் கட்சி தாமர சின்னத்திலும் போட்டியிட்டுச்சு. பாமக 10 இடங்களிலும், தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் 3 இடங்களிலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2 இடங்களிலும், சுயேட்சையா ஓபிஎஸ் 1 இடத்திலும் போட்டியிட்டார். தமிழ்நாட்டில் பல தொகுதிகள் இருந்தாலும் நட்சத்திர தொகுதிகளா 12 தொகுதிகள் பார்க்கப்படுது. அவை தென் சென்னை, சிதம்பரம், வேலூர், ராமநாதபுரம், தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோவை, தர்மபுரி, தென்காசி, விருதுநகர், நீலகிரி. இந்த 12 விஐபி தொகுதிகளோட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கு. அதன்படி தென் சென்னையில திமுக சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன், அதிமுக சார்பில் ஜெயவர்தன் மீண்டும் போட்டியிட்டாங்க. ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்ச தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவோட வேட்பாளரா களம் கண்டாரு. தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே உள்ளதுன்னு கருத்து கணிப்பு தெரிவிக்குது. அதன்படி திமுக 37%, அதிமுக 30%, பாஜக 24% பெறும்னு கணிக்கப்பட்டிருக்கு. சிதம்பரம் தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், பாஜக சார்பில் கார்த்தியாயினி, அதிமுக சார்பில் சந்திரகாசன் போட்டியிட்டாங்க. இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே இருக்கு. அதன்படி திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கும் விசிக 45%, அதிமுக 27%, பாஜக 19% பெறும்னு கணிக்கப்பட்டிருக்கு. வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் கதிரானந்த், பாஜக சார்பில் ஏஜி சண்முகம், அதிமுக சார்பில் பசுபதியும் போட்டியிட்டாங்க. வேலூர் தொகுதியில வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே இருக்குன்னு கருத்து கணிப்பு கூறியிருக்கு. அதன்படி திமுக 35%, புதிய நீதி கட்சி 33%, அதிமுக 22% பெறும்னு கணிக்கப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையா தமிழகத்தோட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் போட்டியிட்டாரு. அவருக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. திமுக சார்பில் IUML நவாஸ்கனி, அதிமுக சார்பில் ஜெய் பெருமாள் போட்டியிட்டாங்க. ராமநாதபுரம் தொகுதியில திமுக கூட்டணியின் IUML 35%, சுயேட்சை OPS 33%, அதிமுக 22% பெறும்னு கணிக்கப்பட்டிருக்கு. தேனி தொகுதியில பாஜக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன், அதிமுக சார்பில் VT நாராயணசாமி போட்டியிட்டாங்க. இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே இருக்குன்னு கூறப்படுது. அதன்படி திமுக 35%, TTV தினகரன் 30%, அதிமுக 21% பெறும்னு கூறப்படுது. தூத்துக்குடி தொகுதியில திமுக சார்பில் கனிமொழி, அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் விஜயசீலன் போட்டியிட்டாங்க. தூத்துக்குடி தொகுதியில வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே இருக்குன்னு கருத்து கணிப்பு கூறியிருக்கு. அதன்படி திமுக கூட்டணிக்கு 44%, அதிமுக கூட்டணிக்கு 29%, தமாகவுக்கு 13% கிடைக்கும்னு சொல்லப்படுது. கன்னியாகுமரி தொகுதியில காங்கிரஸ் கட்சியில விஜய் வசந்த், பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன், அதிமுக சார்பில் பசிலியன் நசரத் ஆகியோர் போட்டியிட்டாங்க. கன்னியாகுமரி தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே இருக்கு. அதன்படி திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரசுக்கு 40%, பாஜகவுக்கு 34%, அதிமுகவுக்கு 16% கிடைக்கும். கோவை தொகுதியில பாஜக சார்பில் அதன் மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார், அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிட்டாங்க. கோவை தொகுதியில வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கே இருக்கு. ஆனா மிக கடுமையா பாஜகவின் அண்ணாமலை போட்டியிட்டு இருக்காருன்னு இந்த கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்திருக்கு. அதன்படி திமுக 31.5%, அதிமுக 31%, பாஜக 30.5% பெறும்னு கணக்கிடப்பட்டிருக்கு.
தருமபுரி தொகுதியில பாமக சார்பில் சௌமியா அன்புமணி, திமுக சார்பில் மணி, அதிமுக சார்பில் அசோகன் போட்டியிட்டாங்க. தருமபுரி தொகுதியில வெற்றி வாய்ப்பும் திமுக கூட்டணிக்கே இருக்கு. அதன்படி 44% திமுகவும், பாமகவுக்கு 32%, அதிமுக கூட்டணிக்கு 26% கணிக்கப்பட்டிருக்கு. தென்காசி தொகுதியில பாஜக சார்பில் ஜான் பாண்டியன், அதிமுக சார்பில் டாக்டர் கிருஷ்ணசாமி, திமுக சார்பில் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் போட்டியிட்டாங்க. இந்த தொகுதியிலையும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அதன்படி திமுக கூட்டணிக்கு 37%, அதிமுக கூட்டணி புதிய தமிழகத்திற்கு 31%, தமிழ்நாடு மாநில காங்கிரசுக்கு 22% கணிக்கப்பட்டிருக்கு. நீலகிரி தொகுதியில திமுக சார்பில் ஆர் ஆசாவும், அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வனும், பாஜக சார்பில் எல் முருகனும் போட்டியிட்டாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஐபி தொகுதியான நீலகிரி தொகுதியில திமுக கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருப்பதா கருத்து கணிப்பு கூறப்பட்டுள்ளது. அதன்படி திமுகவுக்கு 36%, அதிமுகவுக்கு 31%, பாஜகவுக்கு 24% கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. விருதுநகர் தொகுதியில அதிமுக கூட்டணியில தேமுதிக சார்பா விஜய பிரபாகரனும், காங்கிரஸ் சார்பில் மாணிக்கம் தாகூரும், பாஜக சார்பில் நடிகை ராதிகா சரத்குமாரும் போட்டியிட்டாங்க. இந்த தொகுதியும் விஐபி தொகுதியா பார்க்கப்படுது. இந்த விருதுநகர் தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகப்படியா உள்ளதுன்னு கூறப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியான காங்கிரசுக்கு 36%, தேமுதிகவுக்கு 27%, ராதிகா சரத்குமாருக்கு 21% கிடைக்கும்னு கூறப்பட்டிருக்கு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த 12 விஐபி தொகுதிகளோட கருத்து கணிப்பு தான் தற்போது வெளியாகி இருக்கு. ஆனால் மக்கள் எடுத்த முடிவுகள் வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும்.